வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். நீங்கள் பிரம்மஞான விளக்க பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். பிரம்மம் அப்படின்னா கடவுள், தெய்வம், இறைவன், ஆண்டவர், பிதா, அல்லாஹ் என்று மதங்களில் சொல்லப்படுகிறது. விஞ்ஞானிகள், அதாவது மெய்ஞானிகள் இந்த கடவுள் தெய்வம்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் ஒரு இயற்கை பேராற்றல், ஒரு பேரறிவு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இது எது என்று நீங்கள் முதல் வகுப்பில் தெரிந்து கொண்டீர்கள். இது எல்லாருக்கும் தெரியும். எது கடவுள்? சித்தவெளி. சித்தவெளின்றதை எப்படி எல்லாருக்கும் பொதுவா புரியுமா? சித்தவெளின்னு யாருக்காவது சொன்னா புரியுமா? அதை வேற மாதிரி ஒண்ணு சொல்லலாம், இருள்னு சொல்லலாம், டார்க்னஸ். எல்லாருக்கும் புரியுது இல்லை? ஏன்னா இருள் எல்லாரும் பார்த்துருக்கிறோம். 14 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அந்த இருள்னா என்னன்றத சிந்தித்து புரிந்து கொள்ள முடியும். 14 வயதுன்னா அது என்ன வயது? மூளை, இந்த சிந்திக்கும் மூளை பகுதி 14 வயதுல தான் கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த மூளை இருந்தாதான் சிந்திக்க முடியும். அப்ப சிந்தித்து அந்த இருள்னா என்னன்னு புரிந்து கொள்ள முடியும். ஆனா இருள் இருக்குதுன்றது 14 வயசுக்கு கீழ்பட்டவங்களுக்கே தெரியும். டார்க்னஸ், இருள் எல்லாருக்கும் தெரியுமில்ல. யாராவது இருள் பார்க்காதவங்க இருக்கீங்களா? கேக்குதா? கொஞ்சம் வால்யூம் கூட்டிக்கப்பா. இருள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனா அந்த இருள் தான் தெய்வம் அப்படின்னு சிந்தித்து தான் புரிந்து கொள்ள முடியும். அப்படி சிந்திப்பதற்கான மூளை பகுதி எந்த வயதுல கட்டி முடிக்கப்படுகிறது? 14 வயசுல. அப்போ 14 வயசுக்கு மேல அந்த இருள்னா என்னன்னு ஒருத்தர் விளக்கி சொல்றார். எப்படி விளக்கி சொல்றாருன்னா, அதுதான் கடவுள் என்று உணர்ந்தவர், ஒப்புக்கொண்டவர், விளங்கி கொண்டவர், சந்தேகமே இல்லாமல் இந்த இருள்தான் தெய்வம் என்பதை உணர்ந்து கொண்டவர். பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், விளக்கம் அல்ல. விளக்க அறிவு, அனுபவ அறிவுன்னு ரெண்டு இருக்கு. இப்போ குற்றாலத்துல குளிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத குளிக்காதவங்க கூட சொல்லலாம். சொல்ல முடியுமா? முடியாதா? ஆனா குற்றாலத்துல குளிச்சவன் சொல்றான் பாருங்க, அதுதான் சரியா இருக்கும். நீங்க நிறைய ஃபால்ஸ்ல குளிச்சிருப்பீங்க, புரியுதுங்களா? உலகத்திலேயே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, குற்றால அருவி மாதிரி ஒரு சுகம் கொடுக்கக்கூடிய அருவி உலகத்திலே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேர் குற்றாலத்துல குளிச்சிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க பார்க்கலாம். கொஞ்சம் மாட்டாடா, ரொம்ப குளிச்சிருக்கீங்க. ரைட். நான் வருஷத்துல 2 நாள் குளிக்கிறேன். எல்லா வருஷமும் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து. இப்ப அங்கேயே அருவி திருக்கோயில் இருக்கு, பைஃபால்ஸுக்கு போற வழியில. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் நான் 2 நாள் அங்க வகுப்பு நடத்துறேன். இங்க தங்குறதுக்கு
இட பிரச்சனையே இல்லை, நீங்க எல்லாம் வரலாம். 50 பேர் கண்டிப்பா தங்கி என் கூட இருந்து தவம் பண்ணி பரிசோதனை அகத்தாய்வு பயிற்சியில கலந்து உடல் பயிற்சி செஞ்சு காயக்கல்ப பயிற்சி செஞ்சு 2 நாளைக்கு குற்றாலத்துல குளிக்கலாம். விருப்பப்படுகிறவர்கள் வரலாம். அப்புறம் சொல்றேன். வாட்ஸ்ஆப்ல வரும், ஃபேஸ்புக்கில் வரும். செப்டம்பர் மாதம் எப்பன்னு அப்புறம் சொல்றேன். பிளான் எல்லாம் இடத்துக்கு முந்தான அட்வான்ஸா புக் பண்ணணும், இல்லைன்னா இடம் கிடைக்காது. நிறைய பேர் வந்தால் தங்க வைக்கணும். இல்லை 50 பேர் நல்லா வசதியா தங்கலாம். பெண்கள் தனியா, ஆண்கள் தனி, நல்லா குளிச்சுட்டு வரலாம். அருவி குளியல், அறிவு குளியல், 2 குளியல் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நீங்க குற்றாலத்துல குளிக்கிற தண்ணியில குளிச்சவனுக்கெல்லாம் தெரியும், அருவியில குளிச்சவனுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு தெரியும். ஒருத்த பாட்டு பாடுறான், குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்கிறதா. குளிக்கிறத பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம், போட்டோ எடுத்து பார்க்கலாம், கண்ணில் பார்க்கலாம். ஆனா குளிச்சா எப்படி இருக்குங்கிறது குளிச்சவனுக்கு தான் தெரியும். தெரியும். சரியா? மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே திருமூலர் சொல்றார். கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தினா கணவன் மனைவி பால் உறவுல ஒரு இன்பம் இருக்கும் என்பது திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த இன்பம் எப்படி இருக்கும் என்பதை திருமணம் செய்து அந்த கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்ப புரியுதா? இதுக்கு பேர் தான் அனுபவ ஞானம், பிராக்டிக்கல். அப்ப இந்த அனுபவ ஞானம் பெறலன்னா அது வெறும் தியரி, ஏட்டு சுரக்கா. அப்ப உறுதிப்படுமா? உறுதிப்படாது. அது மாதிரி நீங்கள் தெய்வத்தை இப்ப இரு அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. இது ஏட்டு சுரக்க. புரியுது? நீங்க அனுபவமா பெறணும். புரியுதா? அப்பதான் அந்த தெய்வம் என்பது கடவுள். அது 6வது அறிவை கொண்டு அறியப்பட வேண்டியது. சிந்தனை அறிவு. எந்த ஒரு மனிதன் சிந்தனை அறிவை கொண்டு அந்த இறைவனை அறியவில்லையோ, உணரவில்லையோ, அவன் மனிதனாகவே வாழ முடியாது. அவன் அப்ப எந்த அறிவுல வாழ்வான்? 6வது அறிவுல வாழ மாட்டான். 5 அறிவு விலங்காகவே வாழ்வான். புரியுதா? எப்படி 5 அறிவு விலங்கு எப்படி வாழுது? அது தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலனின்பங்களை அனுபவிக்குது. இல்ல மேற்கொண்டு என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு விலங்கு இன்னொரு விலங்குக்கு துன்பம் கொடுத்து வாழுகிறது, துன்புறுத்தி வாழுகிறது, தாக்குகிறது, கொலை செய்கிறது, பொருளை பறிக்கிறது, வாழ்க்கை சுதந்திரத்தை அழிக்கிறது. இதான் விலங்கு வாழ்க்கை. இப்ப மனிதர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? விலங்கு மாதிரியா வாழ்றாங்க? சூப்பர் விலங்கா வாழ்றாங்க. எப்படி? விலங்கு ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு எப்படி துன்புறுத்தும்? நகத்தால பராண்டும், கடிக்கும், கும்பால முட்டும், உதைக்கும். இதென்ன உடல் கருவிகளால தான் தீங்கு செய்யும். மனிதன், கற்கால மனிதன் கல்லை ஆயுதமாக பயன்படுத்தி பிறரை துன்புறுத்தினான். கற்கால மனிதன் அணுகுண்டு கண்டுபிடிச்சு அணுகுண்ட போட்டு மனித குலத்தையே அழித்திருக்கிறான்.
இப்ப லேட்டஸ்டா ஏவுகணை செஞ்சு ரெடியா வச்சிருக்கிறான். அப்பவாவது அணுகுண்டு போடுறதுக்கு ஆள் போகணும். 2வது உலக மகா யுத்தத்துல அணுகுண்டு போட்டவன் மனுஷன், அவனும் சேர்ந்துதான் உயிந்து சேர்த்தான். இப்ப இவன் சாகாம அடுத்தவனை சாகடிக்கிறதுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து பட்டனை தட்டுனா ஏவுகணையில அணுகுண்டு போய் பல 1000 கிலோமீட்டருக்கு அப்பால போய் விழுந்து அங்க இருக்கிற மக்களை அப்படியே கொண்டு போடும். இவ்வளவு அறிவு மனுஷனுக்கு. இப்ப சொல்லுங்க, மனிதன் விலங்காக வாழுகிறானா, சூப்பர் விலங்காக வாழுகிறானா? இப்ப மனுஷன் எப்படி வாழணும்? மனிதன் யார்? அன்புமயமானவன், இதமான மனதை உடையவன். அவனோட அன்பு இருக்கணும். அவன் தான் இதமான மனம், மன இதன். அப்படின்னா என்ன? இவன் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டான், துன்பப்படும் உயிர்களுக்கு உதவுவான். அவன் தான் மனிதன். ரைட். இப்ப மனிதன் மனிதனாக வேண்டும். அப்ப இப்ப மனுஷனா இல்ல, ஆடை கட்டிய சூப்பர் விலங்காக இருக்கிறான். மொபைல் போன் வச்சு பேசுற சூப்பர் விலங்காக இருக்கிறான். மோட்டார் வாகனத்திலும் ஏரோப்ளேன்லையும் பயணம் செய்கிற சூப்பர் விலங்காக இருக்கிறான். ரைட். எங்கே மனிதன்? எங்கே மனிதன்? மனிதனை காணவில்லை. அப்போ இப்படி மனிதன் ஒருவனுக்கு துன்பம் இன்னொருத்தனுக்கு துன்பம் கொடுத்தால் இவனுக்கு துன்பம் வருமா? வரும். இப்ப வரும் அனுபவத்துல பார்க்கிறோம். ஏன்னா நாம ஒருத்தனுக்கு துன்பம் கொடுத்தா, இப்ப நமக்கு ஒருத்தன் துன்பம் கொடுத்தா நாம் வேதனைப்படுவோம், நாம் துன்பப்படுவோம். இந்த வேதனை அலை, சாப அலை, வருத்த அலை யார்கிட்ட போகும்? அவங்கிட்ட தான். புரியுது? அப்ப அவனுக்கு துன்பம் வருமா? வராதா? இது வருதா? வரலையா? வருது. பிறருக்கு நாம் உட்பதல் செய்ய, நமக்கு நாம் பிற்பதல் வருது. அப்ப மனிதன் எப்படி துன்பப்படுறான்? இப்போ பிறருக்கு துன்பத்தை கொடுத்து தானும் துன்பப்படுகிறான், பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கிறான். அப்ப தனக்கும் துன்பம் கொடுப்பானா இல்லையா? பிறருக்கு துன்பம் கொடுக்கிறது மட்டுமில்ல, தன் மீது அவனுக்கு அன்பு இருந்தால் துன்பத்தை கொடுப்பானா? இந்த உடல் மேல நான் அன்பு வச்சிருந்தா காலையில எழுந்த உடனே கழிவறைக்கு போய் உடம்ப சுத்தம் பண்ணி குளிச்சு, அது பசிக்கிற போது அதுக்கு சாப்பாடு கொடுத்து, தாகம் வர்றப்போ தண்ணி ஊற்றி, இதெல்லாம் பராமரிப்பனா இல்லையா? அதுக்கு அசதியா வரும்போது படுக்க வச்சு உடம்ப, ஏன் இந்த உடம்பு மேல எனக்கு அவ்வளவு அன்பு. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க செய்யற ஒவ்வொரு செயலிலும் அன்பு இருக்கிறதா? காலையில பேஸ்ட் வச்சு தானே பல்லு விளக்குறீங்க. பேஸ்ட் வச்சு பல்லு விளக்குறவனுக்கெல்லாம் உடம்பு மேல அன்பு கிடையாது. பேஸ்ட்னால உடம்புக்கு கேடா இல்லையா? அப்ப உடம்ப கெடுக்கிறீங்களா? இதுக்கு பேரு அன்பா? உடம்பு மேல அன்பு இருந்தா உடற்பயிற்சி செய்வீங்க, காயக்கல்பம் செய்வீங்க. சாப்பிடும்போது காயக்கல்பம் பண்ணிட்டு சாப்பிட்டா தான் ஜீரணம் ஆகும், அதான் உடம்புக்கு நல்லது என்று உங்கள் உடலை நீங்கள் நேசித்திருப்பீர்களே. ஆனால் சாப்பிடும் பொழுதெல்லாம் காயக்கல்பம் பண்ணிட்டு தான் சாப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு காலையில சாப்பிடும்போது காயக்கல்பம் பண்ணிட்டு சாப்பிட்டவங்க மட்டும்தான் கை தூக்கணும். இப்போ சாப்பிட்டவங்க மட்டும். பொய் சொன்னா போஜனம் கிடைக்காது. பாருங்களேன்,
மற்றவங்க நிலைமை என்ன ஆச்சு? உங்களுக்கு உங்கள் உடல் மீது அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால் பாருங்க, நான் மோட்டார் வாகனங்கள் வாங்கும் போதெல்லாம் 2-3 வண்டிகள் மாற்றிருக்கிறேன். கார் கூட 2வது கார் வச்சிருக்கிறேன். அந்த கார் வாங்கினா, புது கார் வாங்கினா அந்த காரை நான் நேசிக்கிறேன். அப்போ நான் அதை இயக்கும் போது அதை இயக்கிற அறிவு, பராமரிக்கிற அறிவு எனக்கு வேணும். அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்து, ஏன்னா அது மேல அன்பு இருக்கு எனக்கு, அது ரிப்பேர் ஆகிடக்கூடாது. அதனால் நான் அறிவை தேடுகிறேன். ரைட். இப்போ உங்க உடம்பு மேல உங்களுக்கு அன்பு இருந்தால் அறிவை தேடி விடுவீர்கள். என்னுடைய செயல், எந்த செயல் நல்லது, என் உடல் நலத்துக்கு நல்லது என்று நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். புரியுதா? தீரும் நன்றும். நமக்கு ஒரு நோய் வந்திருக்குதுன்னா, உடம்புக்கு நோய் வந்திருக்குதுன்னா, இது யாரு செஞ்ச செயல்? நான் செஞ்ச செயல் தான். நான் என்பது நான் பிறந்த பிறகு செய்யல, எங்க அப்பா அம்மா செஞ்சதும் நான் தான். எங்க அப்பா அம்மா யாரு? நான் தானே. அப்ப நீங்க நான் இப்ப செய்யற செயல் யாருக்கு விளைவு வரும்? தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். அதனாலதான் இப்ப சயின்ஸ்ல DNA டெஸ்ட் பாக்குறாங்க. உருவத்தை பார்த்தாலே தெரியல என்ன பிள்ளையான்னு கேக்குறீங்களே. இந்த உடல் எங்க இருந்து வந்தது? அம்மா அப்பா உடம்புல இருந்து. உயிர் எங்க இருந்து வந்தது? அம்மா அப்பா உயிர்ல இருந்து. அப்ப நாம யாரு? அம்மா அப்பா. இது புரியலையா? அப்ப நம்ம பிள்ளை யாரு? நான் தான். அதுக்காக வயசுல பிறந்திய எங்க இருந்து பிறந்த? நீதான் பிறந்திருக்கிறாரு தெரியல. நம்ம முன்னாலே நம்மளை பார்க்கிறோம். புரியுதா? அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க தவறு, நாமளும் தப்பு பண்ணோம்னா, இந்த உடம்பை கெடுத்தோம்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்புல நமக்கு அன்பு இல்லை. இவருடைய மதிப்பு, அன்புங்கிறது என்ன? மதிப்பு, வேல்யூ. இந்த உடலுடைய மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? நல்லா புரியுங்க. மகிழ்ச்சி பாடத்துல சொல்றார், மனிதனின் மதிப்பை, இந்த உடலின் மதிப்பை மனிதன் இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. இதை மதித்தால் வேல்யூ. நான் காரை மதிக்கிறேன், எனக்கு எவ்வளவு பயன்படுது ஊர் பயணத்துக்கு, அதனால் நான் அதை நேசிக்கிறேன். இந்த உடலுடைய மதிப்பு தெரிந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? உடம்பை நேசி. புரியுதா? நான் காலையில தான் வந்தேன் வெளியூர்ல இருந்து. 2 நாள் வெளியூர் பயிற்சி. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு திரும்ப வழக்கமான பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கு. ஏதோ ஒரு சில நாட்கள் செய்ய முடியாம போயிருக்கலாம், சில நாட்கள் ஒவ்வொரு சமயங்கள முடியாது. எங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு, அடக்கம் பண்ண அன்னைக்கு நான் செய்யல. இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு செஞ்சுட்டு தான் போனேன் கோயம்புத்தூர்ல இருந்து. ஏன்னா அப்ப நான் என்ன நினைச்சேன், கார் ஓட்டணும். உடல் பயிற்சி செஞ்சுட்டு கார் ஓட்டினாதான் 7 மணி நேரம் வண்டி ஓட்ட முடியும். செஞ்சுட்டு தான் போனேன். புரியுதா? ஏன்? இந்த உடலை மதிப்பை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். 39 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் எவ்வளவு நாளாச்சு இங்க வந்து? சில மாதங்கள். 1978 நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். புரியுதா? மகிழ்ச்சிக்கு பயிற்சி இருக்கேன். 1978
இப்ப எனக்கு வயசு 73. புரியுதா? இந்த உடலை நான் நேசிக்கிறேன். அன்பு எப்போ இந்த உடலுடைய மதிப்பு தெரிந்தால் அப்பதான் தெரியும். அதே போல நான் பிறருக்கு தீங்கு செய்யறேன் இல்லையா, உடைய மதிப்பு தெரியுதா? என் மனைவிக்கு நான் தீங்கு செய்தால் என் மனைவிக்கு எனக்கு உதவியாக இருப்பாளா? இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாம் எனக்கு உதவியா இல்லையா? உலகத்தில் எந்த மூலையில ஒருத்தன் வாழ்ந்தாலும் மறைமுகமாக எனக்கு உதவி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நமக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களுடைய மதிப்பு எனக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, நான் பிறருக்கு தீங்கு செய்தால் அது வேறு யாரும் அல்ல, நான் தான். நான் எனக்கேதான் தீங்கு செய்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சா தீங்கு செய்வீங்களா? அதுக்கு தான் பிரம்ம ஞானம். புரியுது? சரி, நம்ம இந்த உலகத்துல வாழணும், அதுக்கு பொருள் வேணும் இல்லையா? பொருள் இல்லாம இருக்கு, அது நல்ல பொருள் வேணும். அந்த பொருள் தரமா இருக்கணும். இந்த உணவு வேணும், உடை வேணும், உறைவிடம் வேணும், எத்தனையோ அனுபவ பொருள்கள் எல்லாம் வேணும். இந்த பொருட்களுக்கான மூலப்பொருள் எங்க இருக்குது? இயற்கை வளமா இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அவ்வளவுதானே. இதானே இயற்கை. அந்த இயற்கை பொருளை தான் வாழ்க்கை பொருள்களா பயன்படுத்தி இருக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அது சடப்பொருளாகவும் இருக்கிறது, உயிர் பொருளாகவும் இருக்கிறது. தாவரமாக, புழுவாக, பூச்சியாக, ஊர்வனமாக, கால்நடைகளாக, மனிதர்களாக. மனிதன் இருக்குங்க, தனியா பார்த்துட்டோம். அப்ப இந்த ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு ஜீவன், அப்புறம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையா? அது இயற்கை தானே. அது எனக்கு மதிப்புடையதா இல்லையா? அந்த பொருளை தான் வாழ்க்கை அனுபவ பொருள்களாக நான் உற்பத்தி செய்து பயன்படுத்தி கொண்டு வாழ்கிறேன். அப்ப அதை மதிக்கணுமா இல்லையா? அதை கெடுக்கலாமா? கெடுப்பானா? இப்ப மதிப்பு தெரிஞ்சா இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இந்த மனித குலம் நிலத்தை கெடுத்து வைத்திருக்கிறது. விவசாயங்கிற செயலில் ரசாயன உரம், மருந்துகளை போட்டு இந்த நிலத்தை பாழ்படுத்திட்டோம். தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக் பொருள்கள், மேன்மேடு கெமிக்கல், நிலத்தை கெடுத்திருக்கிறீர்களே, நீரை கெடுத்திருக்கிறீர்களே. நான் தெரியாம தான் நானும் பண்ணிட்டேன். தண்ணி கெடுத்துட்டு நிலத்தை கெடுத்திருக்கிறோமா இல்லையா? யாரு? இந்த பூமியில வாழ்ற மனுஷனா, இல்ல தந்து வேற கிரகத்திலிருந்து வந்தா கெடுத்தான்? இல்ல விலங்கு கெடுத்துச்சா? சொல்லுங்க, கெடுத்தது யாரு? மனிதன். தன்னை மட்டும் கெடுக்கல, பிறரை கெடுக்கல, இயற்கையை கெடுத்து வாழுகிறான். நிலத்தை கெடுத்து விட்டான், நீரை கெடுத்து விட்டான், காற்றை கெடுத்து விட்டான். சுத்தமான காற்று இல்ல, சுத்தமான தண்ணி இல்ல, அசுத்தமான தண்ணி கூட கிடைக்கல, குவான்டிட்டியே இல்லை. கிடைக்கிற தண்ணியும் தரமான தண்ணியா இல்ல. கெடுத்துட்டீங்கல்ல, வெப்பத்தை கெடுத்தீங்களா இல்லையா? இப்ப வெப்பமயமாயி போச்சு பூமி இல்லையா? ஆகாயத்தையும் கெடுத்துட்டீங்க. புரியுது இல்ல? சொல்றீங்களா? ஓசம் ஓட்ட விழுந்துருச்சான். இப்ப நோய் வருது உனக்கு. சரி, அப்ப இயற்கையுடைய மதிப்பு உனக்கு தெரிஞ்ச, do you love the nature? இயற்கையை நேசிக்கிறாயா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய PhD எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்க என்னமோ ரொம்ப தாழ்வா நினைக்காதீங்க.
பரீட்சை எழுதணும்னு அவசியமே இல்லை, புரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் புரியுது இல்லை. இப்ப மனிதன் இயற்கையை கெடுத்து விட்டா இவன் மகிழ்ச்சியா வாழ முடியுமா? நோய் வந்துடும். பொருள் பிரச்சனை இருக்குமில்ல, தேவையான பொருளை உற்பத்தி பண்ண தெரிஞ்சிருக்குதா? சிலருக்கு பொருள் குவிஞ்சு கிடக்குது, உன்னிட பொருள் இல்லை. இந்த நாள் மன்னார்குடி போயிருந்த, மன்னார்குடினா இப்ப உலகத்துக்கே தெரியும். அந்த அம்மாவுக்கு நன்றி. அங்க என்ன நடந்தது, இங்க இருந்து நிறைய பேர் போனாங்களாமே அப்படின்லாம் நான் எல்லாம் விசாரிச்சேன். அந்த அம்மா தோட்டத்துல ஒரு 40 கார் இருந்துதான். ஒவ்வொரு காரும் 50 லட்சத்துக்கு மேல. ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போயிட்டாங்களாம். எல்லாம் மன்னார்குடியில தான் இருக்கு. நிலைமையை பாருங்க சார். இந்த ஒவ்வொருத்தன் என்ன பாடுபட்டு இருக்கிறேன். மக்களுக்காக நான், மக்களால் நான். கேவலம். இது மட்டும் இல்லை, போன மாசம் நவம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியுது யார் வீட்டுல எங்கெங்கெல்லாம் பணம் வச்சிருக்கிறான், எங்கெங்கெல்லாம் தங்கம் வச்சிருக்கான். இங்கேயும் வச்சிருப்பானான்னு நம்ப முடியாத இடத்துல நான் வச்சிருக்கிறான். இது அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. சொல்லுங்க, இந்த பொருள் பிரச்சனை என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்ததுன்னு பாடுனான. நேற்று பட்டுக்கோட்டையில ப்ரோக்ராம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாம இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை மாறி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை. ஏனென்றால் இந்த இயற்கை யாருக்காக உருவாக்கப்பட்டது? மனிதனுக்காக. மனிதனை படைப்பதற்கு முன்னால் மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் இயற்கை இறைவன் படைத்து வைக்கிறான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா? ஒருத்தனுக்காக கொடுத்தா, ஊருக்காக கொடுத்தான். பாடுனீங்களே, நீங்களே அதன்படி வாழவில்லை, உங்கள் வாரிசும் வாழவில்லை, உங்கள் அரசியல் வாரிசும் வாழவில்லை. எனக்கு அப்படியே கொதிக்குது. புரியுதா? சும்மா பிரம்மஞானம் வந்து பிரயோஜனம் இல்லை. என்ன பெரிய விஷயமா பிரம்மஞானம் பெறுறது? பிரம்மஞானம் பெற்றால் அன்பு மலர வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும், தன்னையும் இந்த சமுதாயத்தையும் நேசிக்க வேண்டும். அவனே மனிதன். ரைட். இந்த இயற்கையில் பஞ்சபூதங்கள், தாவரங்கள், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள் மட்டும் இயற்கை இல்லை, மனிதனும் இயற்கை. அப்ப இயற்கை என்ற சொல்லில் எதெல்லாம் அடங்குது? மனிதன், 5 அறிவு ஜீவன், 4 அறிவு ஜீவன், 3 அறிவு ஜீவன், 2 அறிவு ஜீவன், 1 அறிவு ஜீவன், அப்புறம் மண்ணு, அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதற்கு மூலமான இருள். அத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொன்னா என்ன சொல்வீங்க? இயற்கை. இந்த இயற்கையில் நான் ஒரு பகுதி. நான் இயற்கையை விட்டு தனியாக இல்லை. அப்ப நான் இயற்கையின் பகுதி. எப்படி? ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல இலை இருக்கு, கிளைகள் இருக்கு இல்லையா? விழுது இருக்குது, ஆலமரத்துல வேர் இருக்குது, பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது, காய் இருக்குது, பழம் இருக்குது, வித்து இருக்குது. ஏதாவது மரத்தை விட்டு தனியா இருக்குதா? இல்ல, இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சுட்டா மரம்னு ஏதாவது இருக்கா? அப்ப நாம இயற்கையில ஒரு பகுதியா, இயற்கையை விட்டு தனியா இருக்கிறோமா? ரைட். அப்ப இயற்கையை பற்றிய ஒரு அறிவு வந்தால் அது எதை பற்றிய அறிவு? என்னை பற்றிய அறிவு. சரியா போச்சா?
இது இறைவனை பற்றிய அறிவு, ரெண்டும் ஒண்ணுதான். ஏனென்றால் அந்த இயற்கையில இருள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கடவுள், அதுதான் தெய்வம். ஏன்னா அது அழியாதது, ஆத்மா. இதெல்லாம் அழிஞ்சு. இப்ப இயற்கையை மூணா பிரிக்கலாம். எப்படி? ஒண்ணு இருள், இன்னொன்னு கடப்பொருள்கள், இன்னொன்னு உயிர் பொருள். இது ரெண்டாவும் பிரிக்கலாம். ஒண்ணு இறைவன், இன்னொன்னு பஞ்சபூதங்கள். ரெண்டா பிரிக்கலாம். ரைட்? பஞ்சபூதங்கள் என்னவா இருக்குது? ஒண்ணு கடப்பொருளா இருக்குது, இன்னொன்னு உயிர் பொருளா இருக்கு. இப்ப இதையெல்லாம் அறிஞ்சிட்டேன். இந்த அறிவுக்கு என்ன பேர் தெரியுமா? இயற்கையை பற்றிய அறிவு, அல்லது தன்னை பற்றிய அறிவு, அல்லது இறைவனை பற்றிய அறிவு. இப்படி அறிந்து கொள்வதுதான் ஆறாவது அறிவு. விலங்கு இப்படி சிந்திச்சு அறியுமா? விலங்கு நான் யாருன்னு தெரியுமா? தான் யாருன்னு தெரியுமா? விலங்கு நான் இந்த இயற்கையில ஒரு பகுதி, இயற்கைங்கிறது பஞ்சபூதமா இருக்குது, நானும் பஞ்சபூத கூட்டு தான். இந்த பஞ்சபூதங்கள் இந்த இறைவனுடைய தன்மாற்றம். விண்ணாகி இறைவன் சொல்றான் வேதத்துல, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. இப்படித்தானே வேதம் சொல்லுது. பஞ்சபூதங்கள் யாரு? இறைவன். அந்த பஞ்சபூதங்கள் தான் உயிரினங்களாகவும் இருக்குது, நட்சத்திரங்கள் கோள்களாகவும் இருக்குது. ரைட்? இப்போ பூமி இங்க என்ன இருக்குது? மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 இருக்குதா இல்லையா? இல்லையா? இப்ப கடப்பொருள், இப்ப சந்திரன்ல என்ன இருக்கு? அங்க நீர் இல்லாம இருக்கலாம். சூரியன்ல என்ன இருக்கு? அங்க நீர் இல்லாம இருக்கலாம். ஆனா வெப்பம் இருக்கும், காற்று இருக்கும், அங்க நிலமும் இருக்கும், கெமிக்கல் ரசாயனங்கள் இருக்குங்க. புரியுதா? எல்லா நட்சத்திரங்கள் கோள்கள்லையும் இந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. அதுல பூமியில மட்டும்தான் நீர் இருக்கு. நீர்ல எல்லாம் என்ன இருக்குது? மீது 4 இருக்கு. மண் இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, வெண்ணு இருக்கு. 5 இருக்கிற இடம் எங்க? பூமி. அதனாலதான் இந்த உயிரினம் தோன்றுது. புரியுதா? இப்போ விஞ்ஞானிகள் செவ்வாயில போய் ஆராய்ச்சி பண்ணாங்க, சந்திரன்ல ஆராய்ச்சி பண்ணாங்க, தண்ணி இருக்கான்னு பார்த்தாங்க. தண்ணி இல்லைன்னா அப்ப உயிரினம் இல்லை. ரைட்? இப்ப புரிஞ்சு போச்சா இல்லையா? என்ன புரிஞ்சு போச்சு? இந்த பஞ்சபூதங்கள் தான் இயற்கையாக இருக்கிறது. அப்ப எது இந்த பஞ்சபூதமா இருக்குது? பிரபஞ்சம். அதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா என்னது? கடற்பொருள்கள், நட்சத்திரங்கள், கோள்கள். இது எப்படி வந்தது? அதுதான் இதுவா, இறைநிலை தான் இதுவாக இருக்குதுன்னு நான் சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் யாருன்னு தெரியும். நான் இயற்கை. இந்த இயற்கையில எங்க இருந்து வந்தேன்? நான் பஞ்சபூத கூட்டு. நீங்க எல்லாம் யாரு? இயற்கை தானே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 இருக்குல்ல. வேற இன்னொன்னு இருக்குது. இப்ப உங்ககிட்ட என்னன்னு சொல்லுங்க, நான் பாக்க. நிலம் இருக்குது உடம்புல, நிலம் இருக்குல்ல. எப்படி சாப்பிட்டீங்கல்ல? சாப்பாடு நிலம் தானே, மண். காலையில என்ன சாப்பிட்டீங்க? பொங்கல், இட்லியா? மண். அதுக்காக ஹோட்டல்ல போய் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன், கொஞ்சம் மண் இருக்குங்க. உண்மையில மண்ணு தான் சாப்பிட்டீங்க. அப்புறம் நீர் இருக்கு உடம்புல, தெரியுது. சூடு இருக்கு, காற்று இருக்குது, விண்ணு இருக்கு. அதான் உயிர். அந்த உயிர் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது? உறுப்புகள் அசையுது. இப்போ மின்சாரங்கிற உயிர் இருக்கிறதுனாலதான் ஃபேன் அசையுது, விளக்கு எரியுது, மைக்கு வேலை செய்யுது. இந்த உயிர் இல்லைன்னா ஒண்ணு வேலை செய்யாது. இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா கண்ணு பார்க்குமா? காது கேட்குமா? கை காலெல்லாம் அசையுமா? இருதயம் அசையுமா? ஓ, அப்ப இங்க ஒரு கரண்ட் இருக்குது. இந்த கரண்ட் போனா வரும்.
இதுக்கு பேரு மின்காந்தம். இது சீவன்ல இருக்கிற காந்தம், அதனால இதுக்கு என்ன பேருங்க? சிவகாந்தம். நல்லா பாடம் படிச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காயக்கல்பம் பண்ணணுங்கிற அறிவு வரலையே. இந்த வகுப்பு முடிகிறதுக்குள்ள சொல்லிடுவேன் உங்களுக்கு. மத்தியானம் பாருங்க, 378 குக்கர் சத்தம் போடும். கரெக்டா எண்ணிதான் வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டேன் வந்த உடனே. அப்படி செய்யணும், அப்பதான் என்ன மாதிரி இருக்கலாம். அப்படி ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்றதே ஒரு சந்தோஷம், இதை விட ஒரு மகிழ்ச்சி ஒண்ணு. அதனாலதான் ஒருத்தருக்கு சந்திக்கும் போது கேட்க நல்லா இருக்கீங்களா, அவ்வளவு பொய் தான் சொல்றான். உட்கார வச்சு கேட்ட பிறகுதான் என்னென்ன தொந்தரவு சொல்றேன். ஆஸ்பத்திரியில் இருக்கப்போ கூட இங்க போன் பண்ணா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கிறேன். அப்ப எங்க இருக்கிறீங்க? 3 நாளா ஐசியூல இருந்தேன், இப்பதான் பெட்ல கொண்டு போட்டுருக்காங்க. பெட்ல கிடந்துட்டு பேசுறான், நல்லா இருக்கேன் நான். அவ்வளவு பொய். நல்லா புரியுதா இப்போ? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம் இயற்கையில ஒரு பகுதின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதனுடைய வேல்யூ தெரியும். சரிங்களா? அதான் இயற்கை தத்துவம், நான் யாருங்கிற தத்துவம். இதுதான் யோகா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ 21ஆம் தேதி ஒரு சர்வதேச யோகா தினம். இது ஒரு பெரிய அங்கீகாரம், ஐக்கிய நாடு சபை உலக நாடுகளே ஏற்றிருக்குது. அது நிச்சயமா சொல்றேன். மகிழ்ச்சி கூட யோகாவை பற்றி பேசியிருக்கிறார் ஐக்கிய நாடு சபையில. விவேகானந்தர் பேசியிருக்கிறார், எத்தனையோ அரவிந்தர்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த மோடி வந்து பேசின பிறகுதான் நிறைய பேர் ஒத்துருக்கிறாங்க. சரித்திர நாயகன் மிஸ்டர் மோடி, புரியுதுங்களா? அது எத்தனையோ அவர்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கலாம், அது யாரோ மற்றவங்க பார்ப்பீங்க. நிறைய பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய நிறை. அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டு கலைக்கு கிடைச்ச அங்கீகாரம். யோகா பிறந்த இடம் எங்க தெரியுங்களா? யோக கலையை கண்டுபிடிச்சது யாரு? தமிழ் சித்தர்கள், தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஞானிகள். இதுதான் வடநாட்டுக்கு போய் சமஸ்கிருதத்துல வந்துருச்சு. என்னென்ன தமிழ்ல எழுதின நூல் எங்க போச்சுன்னே தெரியல. நிறைய பேருக்கு படிக்க தெரியல, திருமந்திரம் படிச்சா புரியல. அவன் கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதி வச்சிருக்கிறான். அதை எழுதி வச்சது யார் தெரியுங்களா? தலையாய ஆளு வியாச பகவான், வியாச மகரிஷி. பதஞ்சலி கூட பண்ணியிருக்கிறார். பதஞ்சலி ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்றான், என்னமோ ஒருத்தன் இங்க இருந்துதான் போயிருக்குது. அந்த யோக கலை என்றால் என்ன என்பதை மிஸ்டர் மோடி அவர்கள் பேசினாங்க ஐக்கிய நாடு சபையில. நிறைய பேசினாரு. இதுல முக்கியமான ஒரு லைன் வந்தது, அதான் நான் எடுத்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன். யோகா இஸ் நாட் தி போஸ்டர். யோகா என்பது யோக ஆசனம் அல்ல. நம்ம யோகா ஆசனம் தான் யோகான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யோகா பண்றேன், யோகா பண்றேன், யோகா பண்றேன், யோகா. ஆனா யோகாவில் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி, அதுவரையில யோகா. இந்த சமாதிங்கிறது என்ன? நான் ஆதிக்கு சமமானவன் என்பதை அறிந்து கொள்வதுதான் சமாதி. ஆதி என்ன? இறைநிலை. இறைநிலையே நானாக இருக்கிறேன். நான் கடவுள், நான் தெய்வம், நான் ஆத்மா. புரியுதா? நான் இயற்கையின் மூலம் என்று தெரிந்து கொள்வதுதான் யோகா. அப்போ அதான் ஆன்மீகம். நான் ஆத்மா என்று அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் தான் யோகா.
இதை சொன்னார். ஆனா உலக நாடுகள் யோகாவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்குது. இப்படி புரிஞ்சுக்கிட்டு அங்கீகாரம் கொடுத்துதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? நீ இன்னைக்காக தெரிஞ்சுட்டேன். இதான் யோகா, இதான் ஆன்மீகம். அதனால்தான் நாம போர்டு இப்படி வச்சிருக்கிறோம், சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நம்மளுக்கு. அப்போ யோகா என்பது பயிற்சிகள். உடலுக்கு ஒரு பயிற்சி, உயிருக்கு ஒரு பயிற்சி, மனதுக்கு ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி கொடுத்து என்ன செய்யறோம்? நான் ஆத்மா என்று புரிந்து கொள்கிறோம். அதுக்கு என்ன செய்யறோம்? சிந்திக்கிறோம். புரியுதா? இப்போ அப்படி சிந்திக்கிறது தான் இங்க பாடம், விளக்கம். இப்ப பேராசிரியர் லட்சுமணன் பேசினார். என்ன பேசினாரு? இயற்கையின் மூலம் இருள், அது பேராற்றல், பேரறிவு, அது வற்றாத இருப்பு, அது காலம், காலத்துக்கெல்லாம் காலம், வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்றும், இதைத்தான் மதங்கள் கடவுள் தெய்வம் என்று சொல்லுகிறது என்றும் உங்களுக்கு விளக்கியிருப்பார். இந்து மதத்தில் சிவம் என்று சொல்வதும், அது இந்து மதத்தில் 2 பிரிவு இருக்குது, பெரிய பிரிவு. ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவத்தில் சிவம், சிவன், அது சிவபெருமான் என்று சொல்லப்படுவது இந்த சுத்தவெளிதான், இருள்தான். அதுதான் சக்தியாகவும் இருக்குது. அதுதான் விநாயகர், அதுதான் முருகன். அப்புறம் இதனுடைய அவதாரங்கள் புராணத்தில் இருக்கு. சிவபெருமான் பல அவதாரங்களை எடுத்ததாக புராணங்கள் சொல்லுகிறது. சில ஊர்ல கோயில்கள் இருக்கும். முண்டன், சுடல மாடன். சுடலை மாடன்னா யாரு? சிவன். புரியுதா? இப்படி நிறைய பேர்கள்ல. நான் இந்து அறநிலையத்துறையில தான் ஆடிட் ஆபீசரா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனேன். கோயில்களுக்கு போனா தல புராணங்கள் சொல்லுவாங்க. படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சைவ சமயம் சார்ந்த கோயில்களில் எல்லாம் சிவனுடைய அவதாரம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வைணவ கோயில்கள் மகாவிஷ்ணு, அவருடைய அவதாரம் தான் ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாம். அவர் எத்தனை அவதாரம் எடுத்தாரு? 10 அவதாரம், தசாவதாரம். அப்புறம் எல்லாமே அங்க ஆஞ்சநேயர், கருடாழ்வார், இதெல்லாம் கூட அது அவதாரம். இப்படி 2 பிரிவு. அதுல மகாலட்சுமியுடைய அவதாரங்கள், அங்க பார்வதியினுடைய அவதாரங்கள் என்று பெண் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள். இப்படி இந்து மதத்துல நிறைய இதைத்தான் வணங்குறோம். இது எல்லாமே அந்த சுத்தவெளிதான். அந்த சுத்தவெளிதான் சிவம், அதுதான் விஷ்ணு. சிவமும் கருப்பு தான். திரும்ப உங்களுக்கு அது சிவம்னாலே கருப்பு தான். அதான் இருள். எப்படி? சிவத்துக்கு முடி உண்டா, அடி உண்டா? அடிமுடி காண முடியாத அண்ணாமலையான். அது எது? இருள். சிவம் என்பது அரூபம், இருள் ஒன்றுதான அரூபம், இது எல்லாம் உருவம். ஒளி உருவம். ஒளிக்கு எல்லை இருக்கிறது, விண்ணுக்கு எல்லை இருக்கிறது, காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாத்துக்கும் எல்லை இருக்கிறது, உருவம் இருக்கிறது. இருள் ஒன்றுக்குத்தான் உருவம் இல்லை. அப்படியானால் சிவன் சைவ சமயத்தில் அருவம் என்று சொன்னது எதை? இருள்தான். தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பெரிய சைவ சமய குறவர், திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. யாராவது தூங்குறீங்களா? என் பேச்சுக்கே தூங்குனீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அல்லது உங்க உடம்புல உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். ராத்திரி தூங்காம இருந்திருக்கீங்க,
அல்லது உடம்புல நோய் இருக்கும், அப்பதான் என் பேச்ச கேட்டா தூங்குவாங்க. மற்ற எவனும் தூங்க மாட்டாங்க. புரியுதா? அதனால கொஞ்சம் உடம்ப கவனி. இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுச்சா? சிவனுக்கு என்ன இல்லை? மாணிக்க வாசகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாமம் ஓர் உருவம் இல்ல சொல்ற. உயிர்க்கெல்லாம் உயிரே எம் பிறப்பருக்கும் அருமருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்த தூவெளியே. தூய வெளி, சுத்த வெளி, திணிந்ததோர் இருள், திணிவு பெற்ற இருள், கும்மிருட்டு. யார் சொன்னது? சைவ சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளை, நீங்கள் மாணிக்க வாசகர் சொன்னா கூட கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? அவருக்கு மட்டும் குருபூஜை பண்ணுகிறீர்களே, ஒரு பிரயோஜனம் இல்லை. சோத்துக்காக பூஜை பண்றீங்க, சுண்டலுக்காக பூஜை பண்றீங்க, பஜனை பண்றீங்களே சுண்டலுக்கு. உங்க ஆன்மீகம் இதுவா? உங்க ஆன்மீகம்? நான் 30 வருஷம் அந்த டிபார்ட்மெண்ட்ல வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஒரே வேடிக்கை. சரி, வைஷ்ணவத்தில் விஷ்ணு எங்கும் வியாபித்திருக்கிறார். அங்கே நம்மாழ்வார்னு ஒருத்தர் இல்லை. சைவ சமயத்துல பெரியவர் யாரு? திருவாசகம் தந்தவர் யாரு? மாணிக்கவாசகர். சைவ சமய வைஷ்ணவ சமய 12 ஆழ்வார்களிலே பரமபதம் அடைந்த வாழ்வார் யார்? அவரு நம்மாழ்வார். அதான் பரமபதர் வாசம் பிறக்கும். புரியல? அவருக்கு பேர் தான் சடகோபன். அதனாலதான் அந்த சடாரி வைப்பாங்க. அது 2 பாதம் இருக்கும். அது சடகோபனுடைய திருப்பாதங்கள், பெருமாள் பாதம் அல்ல, ராமர் பாதம் அல்ல. அதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் கேட்டு பார்த்தேன், ஒன்று வைக்கிறாங்களே, அது யாரு பாதம்? ராமர் பாதம் தான் ஒருத்தன். ராமரே பிறக்கல, அப்படி பாதம் இருக்கும். அதே கதை. ஒருத்தன் பெருமாள் பாதம்ங்கிறான். பெருமாள் கூட எனக்கு உருவமே இல்லைங்கிறாரு. அப்புறம் எப்படி பாதம் வந்துச்சு? சிந்திக்காத மூளை எதுக்கு இருக்குது? மூளை வேலையே செய்யும். அவங்களை சொல்லி குற்றம் இல்லை, அது பிறந்தமையே இருக்குது. அப்படியே சரி. அப்ப அந்த மூளையை எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதுதான் தவம். சிலருக்கு ஏன் தவம் தெரியுதா? நீங்க தவம் பண்ணாதவங்களுக்கு மூளை சூடாகாது, வேலை செய்ய, சிந்திக்க. இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப தவம் எதுக்கு பண்றீங்க? சிந்திப்பதற்கு, விளக்கத்தை கேட்டு சிந்திப்பதற்கு. அதனாலதான் விளக்கம் கொடுப்பதற்கு முன்பு தவம் நடத்தி விளக்கம் கொடுக்கிறோம். நீங்க தவம் நடத்தும் போது தூங்கிடுறீங்க. அப்புறம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அவருடைய வேதாசிரியம் வாழ்க வளம். நிறைய பேர் மண்டத்துல தூங்குறதுக்குள்ளே வர்றாங்க. கேட்டா தூங்காமல் தூங்கி சுகம் காண்கிற காலம். தூங்கப்படாது. தூங்காமல் தூங்குறதுக்கு பேரு தான் தவம். அப்ப தவம் பண்ணா மூளை வேலை செய்யும். மூளை வேலை செஞ்சா சொல்றது புரியும். மூளை வேலை செய்யும், ஆக்டிவேட் பண்ணும், சூடு ஏற்றும், ரசாயன மாற்றம் வரணும். தோசைக்கு மாவு சூடு ஏற்றணும், அப்பதான் வாசனை, சுவையும் வாசனையும் கூடும். அப்படி மூளையை வேக வைக்கிற வேலை தான் தவம். அதான் தவ கனல். சூடு ஏறுதுல்ல, அதனால சாந்தி கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு சூடு ஏறாமலே சாந்தி கொடுத்துட்டோம். அதனாலதான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பிரம்ம ஞானம் முடிச்சுட்டு போன பிறகும் எது கடவுள்னு கேட்டா, அஞ்சுவதே துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம் நீங்க சொல்லணும். அப்படித்தானே சொன்னாரு, அறிவே தெய்வம். சூப்பர் கான்சியஸ் வித் சூப்பர் ஃபோர்ஸ். அறிவும் ஆற்றலும் தான் தெய்வம், காந்த சக்தி தான் தெய்வம். எங்கும் காந்த சக்தி நிறைந்திருக்கிறது. இதுக்கு
இந்த காலத்துல ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன் தெரியுமா? மொபைல் போன் யூஸ் பண்றவங்களுக்கு, டிவி பாக்குறவங்களுக்கு, ரேடியோ கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஓசை, இந்த காட்சி, இந்த பேச்சு எல்லாம் காந்த அலை மூலமாகத்தான் பிரபஞ்சம் முழுவதும் போகிறது அப்படின்னு தெரியுமா தெரியாதா? அப்புறம் என்ன உங்களுக்கு பிரம்மஞானம் ஈஸியா புரிஞ்சு போகுமே. அந்த காந்த சக்தி தான் தெய்வம். பிரம்மம் பிரணவ ஸ்வரூபம். சொன்னது யாரு? வியாசர். காந்தமே கடவுள் மாதிரி சொன்னார். எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர்கள் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய இயலாது. இப்ப சொல்லுங்க, எது கடவுள்? காந்தம். அத காந்தம்னு சொல்லலாம். அறிவுள்ள காந்தம், அறிவு கெட்ட காந்தம் இல்லை. ஏன்னா அறிவையும் காந்தத்தையும் பிடிக்க முடியாது. எப்படி? நெருப்பையும் ஒளியையும் பிடிக்க முடியாதோ, தி ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ் cannot be separated. அறிவும் விரைவும் இணைக்கப்பட்டிருக்கிறது. காலையில போய் சொல்லியிருப்பார். அவர் சொன்ன போது நீங்க எப்படி கவனிச்சீங்களோ தெரியாது. அதுல வேற சொல்லுவாங்க, லட்சுமணம் பாடம் நடத்தினா சிலருக்கு தூக்கம் வருதும்பாங்க. நீ சிரிக்கிறத பார்த்தா தூங்கிருக்கீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் கொஞ்சம் உங்களை தூங்க விடாம சிரிக்க வச்சு அதே தான் சொல்றேன். அவர் சொன்னதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் புரியுது. இப்ப சொல்லுங்க, எது கடவுள்? அறிவுள்ள காந்த சக்தி. தட் இஸ் டார்க்னஸ், இருள், கருப்பு. அதான் கருப்பு தான் சாமி, கருப்பு சாமி. கருப்பு சாமிக்கு பேர் கிடையாது. அதனாலதான் ஐயப்ப பக்தர் கருப்பு ட்ரெஸ் போட்ட உடனே சாமி சாமி பேரே சொல்ல மாட்டாங்க. இந்த குண்டு சாமி, இந்த குட்ட சாமி, நெட்ட சாமி. மாலைய கலக்கி சட்டைய மாத்தின உடனே ஆசாமி ஆயிடுவான். அப்ப சாமிக்கும் ஆசாமிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆசை உடைய சாமிக்கு பெயர் ஆசாமி, ஆசை இல்லாத ஆசையற்றது சாமி. இப்ப புரியுதா? ஆசை இல்லாதது சாமி, ஆசை உடையது ஆசாமி. அப்ப மனிதன் என்றாலே என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். தெய்வம் கூட்டல் ஆசை மனிதன். ரைட்? அப்போ வாழும் என்ன ஆசை? என்ன ஆசை? உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க. தெரியாதா? சொல்லிடுறேன். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த புலன் இன்பங்களை, ஐயறிவு இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஒன்னு பொருள் உறவுல, இன்னொன்னு பால் உறவுல. மெட்டீரியல் பிளஸர், செக்சுவல் பிளஸர். ஆசை யாருக்கு இல்லை சொல்லுங்க? அந்த ஆசை இல்லைன்னா நாம பிறந்திருக்கவே மாட்டோம். ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோம் இல்லை. ஆனா இந்த ஆசையோட தான் பிறந்ததை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஆசை இருக்கு, ஆறாவது அறிவு ஆசை. ஐயறிவு ஆசையோட மட்டும் நம்ம பிறக்கல. அந்த ஆறாவது அறிவு ஆசைன்னா இறைவனை அறிகிற, தன்னை அறிகிற ஆசை. தன்னையும் அறிந்தால் ஒரு இன்பம் கிடைக்கும். தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலா. இப்ப நீங்க ஐயறிவு இன்பத்தை அனுபவித்தாலும் ஆறாவது அறிவு இன்பத்தையும் அனுபவிக்கும் போதுதான் இந்த ஐயறிவில் ஆசை இருக்காது. அந்த ஆறாவது அறிவு இன்பம் நிலைத்து விடும். இது நிலை இல்லாத இன்பம். புரியுதா? அப்பதான் இந்த ஆத்மாவுக்கு, மனதுக்கு வாழ்ந்தது போதும், அனுபவித்தது, இந்த சிற்றின்பத்தை அனுபவித்தது போதும், ஐயறிவு இன்பத்தை அனுபவித்தது போதும். ஏனென்றால் எனக்கு என்ன அறிவு இருக்கிறது? இன்பம் இருக்கிறது. ஆறாவது அறிவு இன்பம் கைவரப்பட்டு விட்டது. ஆகையினால் மரணம் வருது. மரணப்படுக்கையில படுத்த கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? இல்லைன்னு சொல்லணும்.
அப்பதான் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது என்று பொருள். புரியுதா? அப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இயற்கை எழுதினார். இறந்த பிறகு என்ன ஆகுது? விண்ணுக்கு போயிடும், காற்று காற்றோட கலந்துரும், வெப்பம் வெப்பத்தோட கலந்துரும், நீரோட கலந்துரும், உடல் மண்ணுக்கு போயிடும், மனம் அறிவாக மாறிவிடும். ஏன்னா வாழும்போதே அறிவா மாறி இறைவனாக மாறிவிட்டது. இதுதான் இயற்கை எழுதினார். இது வரும்போது பொள்ளாச்சியில ஒருத்தரோட பேரை போட்டு ஒரு 83 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 1935 2017 போட்டு இவர் இயற்கை அவர் பேரை போட்டு இயற்கை எழுதினார் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு சிரிப்பா இருந்தது. இல்லையா வருத்தம்? அவ்வளவு போட்டு கீழே போட்டிருக்கிறாங்க, அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி விளக்கம் இல்லாம செத்து போயிட்டாருன்னு சொல்றதுக்கு இத்தனை போடுறா. இது என்ன வருத்தம்? அது இறைவனடி சேர்ந்தாராம். இறைவனடி சேர்றதுனால வாழ்க்கை நோக்கம். அது வாழும்போது இறைவனை உணர்தல். இவர் இறைவனை உணர்ந்தாரா? இது பொய், நீ போட்டதே பொய். நீங்க எல்லாம் செத்தாது போடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இப்பவே புரியுதா? நான் எப்பவே சொல்லிட்டேன் வீட்டுல எல்லாருக்கும், நான் செத்து போனா என்னென்ன பண்ணணும்னு. அவத்தான போறான். இந்த மாதிரிலாம் வேடிக்கை பண்ண முடியாது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த 6வது அறிவு இன்பம் இருக்கு இல்லைங்களா, இதை அனுபவிக்கணும். வாழும் காலத்துல வாழும்போதுதான் அனுபவிக்க முடியும். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையர் போல் என நினைவே வள்ளல் பெருமான் சொல்வார். அப்ப செத்த பிறகு ஆத்மா சாந்தி அடையுமா? அடையவே கிடையாது. அப்போ ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா, இறைவனை உணர்ந்து செத்துட்டாருன்னா அவர் சமாதி அடைந்தார் என்பதை அல்லது இயற்கை எழுதினார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான். இது சொன்ன அனௌன்ஸ்மெண்ட். வருத்தத்தோட தெரிவிக்கப்படாது. புரியுதா? இறைவனை உணராம செத்து போயிட்டாருன்னா அகால மரணம் அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி போடணும். ஒரு காலமாகவில்லை, அகால மரணம். காலம்னா என்ன சொன்னீங்கள? காலையில சுத்த வெளி. அந்த நிலையை அடையணும். அந்த நிலையை உணர்ந்து சிந்தித்து விளங்கி கொண்டு தவம் செய்து பிராக்டிக்கலா குற்றாலத்துல குளிச்ச மாதிரி அப்படியே அந்த சுத்த வெளியை நினைச்சு 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 அதுவாகவே நீங்க மாறணும். இஞ்சி தேன்ல ஊற போட்டா காரம் அப்படியே இனிப்புல கரைஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். அது மாதிரி மாறணும். அதுதான் முக்தி நிலை. அதான் இறை உணர்வு. அப்படி வாழும்போது மாறணும். அப்படி மாறிவிட்டால், இந்த இறைநிலையை நீங்கள் உணர்ந்து விட்டால் என்ன வந்துடும்? அன்பு வந்துடும். அதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அப்ப மனிதனாக வாழணும்னா, அவன் அன்புமயமானவனாக வாழ வேண்டுமானால், தனக்கும் பிறருக்கும் இயற்கைக்கும் கேடு விளைவிக்காமல் வாழ வேண்டும் என்கிற ஒரு பண்பு, ஒரு தன்னையும் சமுதாயத்தையும் இந்த இயற்கையும் மதிக்கிற ஒரு பண்பு அவனுடைய மலர வேண்டுமானால், அன்பு மலர வேண்டுமானால் இறைநிலையை அறிய வேண்டும். இதான் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர்வே அதே அறிவிலார். அன்பே சிவமாவது அன்பே சிவம், அன்பே சிவம். God is love. அன்பே கடவுள். புரியுதா? அப்போ இறைவனை பற்றிய அறிவில்லாதவர்களிடம் இருப்பது அன்பா? அன்புதான். அது விலங்கு அன்பு.
நிலை இல்லாத அன்பு. விலங்கு எந்த நேரம் அன்பு செலுத்தும், அதே உயிரினத்தின் மீது கொலையும் பண்ணி. நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறோம், நம்ம ரொம்ப அன்பா தான் இருக்கும். நம்மளை யாராவது தொட்டா மும்முங்கும் நம்ம வீட்டு நாய். ஆனா அது போட்ட குட்டியை நீங்க போய் தொட்டீங்கன்னா உங்களை கடிச்சிடும். புரியுதுல்ல? இதான் விலங்கு அன்பு. இந்த இறைவனிடம் இறை உணர்வு பெறாதவர்களிடம் இருப்பதெல்லாம் விலங்கு அன்பு. என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையை செய்கிற அன்பு மலர வேண்டும். அன்பு மலர வேண்டும். ஒரு மலர் தானாக மலர்ந்தால் நிலைத்திருக்கும். தாமரை தானா மலர்ந்து நிலைத்திருக்கும் இல்லையா? தானா மூடிக்குமா? வாசனை வரும், அழகா இருக்கும். இங்க விரிச்சு வச்சா நிலைக்காது, வாசனை வராது, தேன் ஊறாது. ரைட்? இப்ப புரிஞ்சுட்டீங்களா? வேற ஒண்ணும் இல்லை. இதுக்குத்தான் இறைவனை அறிய வேண்டும். அந்த இறைவனே தான் எல்லாருமாக இருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ளணும். இயற்கையாக இருக்கிறான், அதுக்கு தான் பாடம். முதல் வகுப்புல இறைவன் என்னவா இருக்கான்னு பார்த்தீங்க, சுத்தவெளி. இந்த வகுப்புல பாருங்க, சுத்தவெளி. அந்த சுத்தவெளி என்ன எப்படி இருக்குதுங்க? அது 4 தரம் 3 திறம் முதல் வகுப்பு சொன்னாங்க. அதுதான் அது அதிர்ந்து கொண்டே இருக்கிறது சொன்னார்ல, குவரிங் ஃபோர்ஸ். இருட்டு எப்படி இருக்குதுங்க? அதிர்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படி கடல் நீர் எப்படி இருக்கு? அதிர்ந்துட்டு தான் இருக்கும். காற்று அழுத்தது, உடனே அந்த நீர் என்ன ஆகும்? எழுச்சி பெற்று, அலையாக எழுச்சி பெற்று மடித்து விழும். மடித்து விழுந்தா என்ன ஆகும்? நீர் திவலைகள். அப்ப நீர் திவலையாக இருப்பது எது? கடல். நல்லா கவனிங்க. ரைட்? பாருங்க, தான் இறை துகள், காந்த துகள், கடவுள் துகள். கடல் நீர் நீர் திவலையாக ஆவது போல் அந்த சுத்த வெளி நொறுங்கி, அந்த இறைநிலை நொறுங்கி என்னவாயிருக்குது? இறை துகள். அப்பளம் நொறுங்குறா, அதுக்கு என்ன பேருங்க? அப்பள துகள். ரைட்? அப்ப இறைநிலை நொறுங்குனா முடிஞ்சு போச்சு பாடம். அதுக்கு பேரு ஏன் காந்தம்? அந்த துகள் சுழலும். எங்கே சுழற்சி இருந்தாலும் அங்கே 2 சக்தி இருக்கும். ஒரு குண்டாவில் தண்ணி வச்சுங்க, தண்ணியை சுத்தி விடுங்க. புரியுதுங்க? மிதக்கிற ஒரு பொருளை, ஒரு மரத்துண்டை போடுங்க, ஒரு இரும்பு ஒரு கல்லை போடுங்க. கல் எங்க போகும்? மையத்துக்கு. மரத்துண்டு எங்க வரும்? வெளியில வெளியில வரும். ஒரு கொள்ளல் தள்ளல், பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆக்கர்ஷணம் பிரதிகர்ஷணம், இச்சாசக்தி கிரியாசக்தி. அதுக்கு என்ன பேரு? காந்தம். இதான் மேக்னெட்டிக் எனர்ஜி. ஆனா எங்க இருந்து வந்தது? அந்த பிரணவம் சுத்த வெளி அதிருது. அதிரும் போதே அது காந்தம் தான். அங்கே 2 போர்ஸ் இருக்கு. அது அதிரும் காந்தம், இது சுழலும் காந்தம். ரைட்? இப்போ காலையில ஒண்ணு சொன்னோம், இந்த இருளுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னோம். அதனால அந்த இருள் என்ன பண்ணுது? கோடான கோடி காந்த துகள்களை சூழ்ந்து அழுத்தி, எப்படி நம்ம பூந்தி செய்யறோம், சூழ்ந்து அழுத்தி என்ன வாக்குறோம்? பிளட் காட்சி. அது மாதிரி காந்த துகள்களை சூழ்ந்து அழுத்தி வீணாக்கி விட்டது. அதை தொடர்ந்து விட்டு விட்டு அழுத்துது. அப்பதான் சுத்துது. ஒரு சக்கரம் இருக்குது, அதை சுழலன்னா என்ன செய்யணும்? விட்டு விட்டு அழுத்தணும். அழுத்தி அழுத்தி கையை எடுத்துடணும், அப்பதான் சுத்தும். அது மாதிரி சுத்தவெளி விட்டு விட்டு அழுத்தது. இதான் ஆட்டு விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, கண்ணா நீதானப்பா அழுத்துற. புரியுதா? இப்ப என் ஆட்டம் நின்றால் உன் ஆட்டம் நின்று விடும். புரியுதா? இப்போ குயவன் சக்கரத்தை விட்டு விட்டு அழுத்துவான், அது சொல்லணும். அதனால இறைவனுக்கு என்ன பேரு? குயவன். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதம். அப்ப குயவன்னா யாரு? இறைவன். ரைட்?
பாருங்க. இப்போ அந்த வில் இப்படி இப்படி சுத்தும் போதுதான் அங்க இருந்து ஒரு அலை வருது இல்ல, அதுதான் அந்த காந்த துகளே அலையாக வருகிறது. அந்த அலைதான் அழுத்தம், ஒளி, சுவை, வாசனை என்கிற விளைவை கொடுக்கிறது. இதைத்தான் சொன்னாங்க பகவத்கீதையில. இப்ப எப்படி வந்து பாருங்க, இந்த மாதிரி விண் சுத்துது, நிறைய விண்ணு. தனியா இருந்தா ஆகாயம், பல விண்கள் கூடிக்கிட்டே வரும், அப்படியே சுத்தி பக்கத்துல வரும். அப்புறம் ஒண்ணு இப்படி சுத்திக்கிட்டே வரும். பாருங்க, உருண்டையா இருக்கிறது விண்ணு. அந்த விண்ணுக்கு உள்ள சின்ன உருண்டையா இருக்கு பார்த்தீங்களா, அது என்னது? தான் காந்த துகள். எப்படி உருண்டையா இருக்கிறது லட்டுக்குள்ள இருக்கிறது பூந்தி. ரொம்ப ஈஸியா புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்டா கோயில்ல லட்டு கொடுக்குறாங்க, விநாயகர் கூட கையில லட்டு வச்சிருப்பாரு, திருப்பதியில லட்டே கொடுக்குறாங்க, விசேஷத்துல லட்டு கொடுக்குறோம், புரியுதா? இப்போ அது மாதிரி இந்த விண் இப்படி சுத்தும், ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்தி வந்து அதுதான் என்னவாயிருக்குங்க, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி இருக்கிறது. இப்போ அந்த இருள் சொல்லுது, விண்ணும் நானே, காற்றும் நானே, நெருப்பும் நானே, நீரும் நானே, மண்ணும் நானே. அந்த விண்ணுக்கு பேர் தான் சக்தி, சிவம் சக்தி. காற்று அதான் பகவான், இறைவனுக்கு என்ன பேரு? பகவான், வாயு பகவான். நெருப்பு அக்னி பகவான், நீர் வருண பகவான். அப்புறம் நிலம் பூமா தேவி. அதை மட்டும் பெண்பான்மை சொல்லிட்டோம். ஏன்? அங்கதான் உயிரினம் தோன்றுகிறது. மண்ணுல தானே உயிரினம் தோன்றுது. அப்ப உயிரினம் தோன்ற இடத்துக்கு பேர் என்ன? பெண். நீங்க எல்லாம் பெண். ஏன்? குழந்தைகள் யாரு உடம்புல உண்டாகுது? உங்க உடம்புல. எங்க உடம்புல இல்ல, நாங்க கூட உங்க உடம்புல தான் உண்டானோம். சொல்லுவாங்களா, அவ உண்டாயிருக்கிறா. அதனால மண்ணுக்கு பெண்மை. புரியுதா? இப்போ பஞ்சபூதம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பஞ்சபூதம் என்ன பண்ணுது? அப்படியே கூடி நெருங்குது. அப்போ நிலம் ஆயிடுச்சு. நிலத்துல மையப்பகுதியில் என்ன இருக்கும்? சூடு இருக்கும். இத பாருங்க, நம்ம பூமி நிலம் இருக்குல்ல, மையப்பகுதி உள்ள போக போக நெருப்புதான் இருக்கு. கிணறு தோண்டும் போது பாருங்க, உள்ள சூடு வரும், தண்ணி குடிச்சுட்டு இருக்கும். சென்டர் பாயிண்ட்ல நெருப்பு தான் எரியுது. அதுதான் சில இடத்துல எரிமலையா வெளியில வருது. ரைட்? அதே மாதிரி சூரியன் ஒரு காலத்துல ஒரு பெரிய மண்ணு கல்லு மாதிரி இருந்தது, திடப்பொருளா. புரியுதா? அப்புறம் மையப்பகுதியில சூடு உண்டாகி நெருப்பு உண்டாயிடுச்சு. அப்ப அந்த நெருப்பு விரிஞ்சு அந்த நிலமாக இருந்த கோலம் நெருப்பு கோலமா மாறிடுச்சு. அந்த நெருப்பு கோலம் தான் சூரியன். இப்ப சூரியன் எப்படி வந்து தெரிஞ்சு போட்டா, அந்த நெருப்பு எரியும் போது சூரியன் சுத்துது. அப்ப அங்க இருக்கிற மூலகங்கள் இருக்குல்ல, இங்க என்னென்ன இருக்கும்? இரும்பு, பொண்ணு, என்ன எல்லா மூலகங்களும் இருக்கும், எலிமெண்ட்ஸ் இருக்கும், இந்த ரசாயனங்கள் இருக்கும். அது எல்லாம் வாயுக்களா மாறி எரியுது இல்லை. அப்ப வாயுமா மாறி அங்க இருந்து வெளியில வந்து திரும்ப குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்ப தண்ணியை கொதிக்க வைக்கிறீங்க, அது என்னவா மாறுது? நீராவியா. மேல போனோன்னு என்ன ஆயிடும்? திரும்ப குளிர்ச்சி அடைஞ்சது, தனியா மாறிடும். அதே மாதிரி நல்லா கவனிங்க, சூரியன்ல இருந்து வெளியேறிய மூலகங்கள் எலிமெண்ட் 3 கோடி மைல்களுக்கு அப்பால மீண்டும் கெட்டி பொருளா மாறிடுச்சு. அதுதான் புதன். அப்ப 6 கோடி மைல்ல சுக்கிரன், 9 கோடி மைல்ல பூமி, 14 கோடி மைல்ல செவ்வாய், 48 கோடி மைல்ல குரு, 88 கோடி மைல்ல சனி, அப்புறம் 127, 236, 365 கோடி மைல்களுக்கு அப்பால அப்படியே திணிவு பெற்றதுதான் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ. அப்ப இதுக்கெல்லாம் தாய் யாரு? சூரியன். அப்ப இதெல்லாம் யாருடைய குடும்பம்? சூரிய குடும்பம்.
ஒரு தாய் மக்கள். நம்ம பிள்ளை யாரை திட்டிக்கிட்டு வரும்? நம்மளதான் திட்டிக்கிட்டு அதான் திட்டுது. இப்ப ஒரு சூரிய குடும்பம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு போச்சா? இது மாதிரி இந்த சுத்த வெளியில ஒரு சூரியன் இல்லை, அங்கங்க சூரிய குடும்பங்கள் கூட்டம் கூட்டமா தோன்றிச்சு. அதுக்கு என்ன பேரு? நட்சத்திர மண்டலம், கேலக்சி. இப்ப இந்த கேலக்சியில கோடான கோடி சூரிய குடும்பம் இருக்கு. நம்ம சூரிய குடும்பமும் இந்த கேலக்சியில இருக்கு. இந்த கேலக்சிக்கு பேரு பால்வெளி மண்டலம். ஒரு ஊருக்கு பேர் வச்ச மாதிரி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு பேர் வச்ச மாதிரி இந்த சூரிய குடும்பங்கள் இருக்கிற அந்த ஊருக்கு என்ன பேருங்க? பால்வெளி மண்டலம், மில்கி வே கேலக்சி. இது மாதிரி எத்தனை கேலக்சி இருக்கு தெரியாது. அதுதான் பிரபஞ்சம். இப்ப பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சுன்னு தெரிஞ்சு போச்சா? இன்னும் தெரியல. ஆவியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ற மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேசித்த அண்ட கோடிகளாய் நட்சத்திரங்கள் கோள்களாகி இல்லையா வந்துட்டா இல்லையா? இதுதான் பிரபஞ்சம். இப்ப எது இந்த பிரபஞ்சமா இருக்குது? இறைவன். பஞ்சபூதங்களா இருந்தது பகவான். இறைவனுக்கு என்ன பேரு சான்ஸ்கிரிட்ல? பகவான். இப்ப பஞ்சபூதமா வந்தது யாரு? பகவான். அப்ப சூரியனா வந்தது யாரு? சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான். இப்ப சந்திரன் யாரு? அவரும் பகவான் தான். அவர் எங்க இருந்து வந்தாரு? பூமியில இருந்து வந்தார். பூமி சூரியன் இருந்து வந்தது. பூமி யாருடைய பிள்ளை? சூரியனுடைய பிள்ளை. சந்திரன் யாருடைய பிள்ளை? பூமியுடைய பிள்ளை. அவன் பூமியை சுற்றி. அப்ப சந்திரன் எப்படி வந்தது? பூமியில மையப்பகுதியில நெருப்பு எரியுது இல்ல, இங்க இருந்து தூக்கி வீசப்பட்ட துகள்கள் 2,30,000 கிலோமீட்டருக்கு அப்பால கெட்டியாகி இப்ப சூரிய பூமியை சுற்றுது. ரைட்? இது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் துணை கோள்கள் இருக்கின்றன, பல விண்கற்கள் இருக்கின்றன. இதுதான் ஒரு சூரிய குடும்பம், நட்சத்திரம். அப்ப இங்க நல்லா கவனிங்க. இந்த விண் என்ன ஆகுது? நிலையா இருக்குதா? அழியுது. எப்படி அழியுது? அழுத்தம் என்கிற விளைவை கொடுத்து மீண்டும் இருளாக மாறிவிடுகிறது. காற்றுல ஓசை. இப்ப ஓசை எங்க போச்சு? கரைஞ்சு. அப்ப காற்று என்ன ஆகும்? கரையும். காற்று ஒரு நாள் அழிந்து போகும், விண் அழிந்து போகும். காற்று ஓசை என்கிற விளைவை கொடுத்து அழிந்து போகிறது. அழுத்த காற்று நெருப்பு ஒளியை கொடுத்து அழிந்து போகிறது. நீர் சுவையை கொடுத்து அழிந்து போகிறது. மண் வாசனையை கொடுத்து அழிந்து போகிறது. அப்போ இங்க விண்ணாக காற்றாக, விண்ணாக விண்ணில் அழுத்தமாக, காற்றாக காற்றில் ஒளியாக, நெருப்பாக நெருப்பில், காற்றில் ஓசையாக, நெருப்பாக நெருப்பில் ஒளியாக, நீராக நீரில் சுவையாக, மண்ணாக மண்ணில் வாசனையாக இருப்பது யார்? இறைவன். வியாசர் சொல்லுகிறார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லுகிறான். என்ன சொன்ன தெரியுமா? அர்ஜுனா, சர்வமும் நானே, நான் அரூபி. விண்ணும் நானே, அழுத்தமும் நானே, காற்றும் நானே, ஒளியும் ஓசையும் நானே, நெருப்பும் நானே, ஒளியும் நானே, நீரும் நானே, சுவையும் நானே, மண்ணும் நானே, வாசனையும் நானே, நட்சத்திரங்கள் கோள்கள் அனைத்தும் நானே, தாவரமும் நானே, தாவரத்தில் மனமும் நானே, புழுவும் நானே, புழுவில் 2 அறிவு மனமும் நானே, பூச்சியில் 3 அறிவு மனமும் நானே, ஊர்வனவற்றில் 4 அறிவு மனமும், மனிதனில் விலங்குகளில் 5 அறிவு மனமும், மனிதனில் 6 அறிவு மனமாகவும் இருப்பது நானே. என்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்றுதான். இருப்பதெல்லாம் ஒன்றுதான். புரிஞ்சு போச்சா? இப்ப நீங்க யாரு, நான் யாரு? எல்லாம் கடவுள். இப்ப அன்பு வந்துருச்சா இல்லையா? இதெல்லாம் ஒண்ணுதானே. இப்ப ஜாதி இருக்கா? மதம் இருக்குதா? ஆண் பெண், படித்தவன் பாமரன்,
இந்த மாதிரி ஏதாவது உணர்வு இருக்குதா? இப்ப அன்பு வந்துருச்சா இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு உதவுறதுக்கு. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? உங்களுக்கு உதவுறதுக்கு. இந்த இயற்கை எதுக்கு வந்தது? எனக்கு உதவ. ரெஸ்பெக்ட் தி நேச்சர் இல்லையா? தண்ணியை நேசிக்கணும், மண்ணை நேசிக்கணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும், என்னையும் நான் நேசிக்கணும். எதுக்கு வந்திருக்கிறேன்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. அப்ப உடல் நலம் இல்லைன்னா உலக இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? அப்ப நான் உடல் நலம் காப்பதில் கவனமாக இருக்கிறேன். ஒவ்வொரு செயலிலும் எனக்கு பொருள் வேணும். நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் எனக்கு பொருள் சேர வேண்டும், பொருள் நஷ்டப்படாது. நான் உடல் நலம் காப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பொருள் வளத்தோடு வாழ்வதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். நான் நட்பு நலம் காப்பதில் நான் பகையை சம்பாதித்து விடக்கூடாது, அன்பை சம்பாதிக்க வேண்டும், உறவுகளை சம்பாதிக்க வேண்டும். அதில் நான் கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய உறவையும் இழந்து விடக்கூடாது. இப்படி வாழணும். இப்படி வாழ்ந்தா இதுக்கு பேர் தானே அன்பு. அப்படி வாழ்ந்தா என்ன இருக்குங்க? உடல் நலம் இருக்கும், பொருள் இருக்கும், மக்கள் உறவு இருக்கும். துன்பம் இருக்குமா? இது இல்லைன்னு துன்பம். இவ்வளவு இருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்லா பார்த்து ரசிப்பீங்க, கேட்டு ரசிப்பீங்க, முகர்ந்து ரசிப்பீங்க, சாப்பிட்டு ரசிப்பீங்க, தொட்டு ரசிப்பீங்க. பொருள் உறவுகளும் பால் உறவுகளும் இந்த இயற்கை இன்பங்களை அனுபவிப்போம். இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, சுற்றுலா போய் டூர் போய் அங்கங்க அனுபவிப்போம். ஒரு நாள் அனுபவிக்க முடியாத அளவு படுத்துருவோம். அன்னைக்கு அனுபவித்தது போதும், போயிடலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டு குடுக்கல் வாங்கல் கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு எதெல்லாம் பத்திரங்கள் மாற்றணுமோ அதெல்லாம் உயிர் எழுதி வச்சுட்டு அல்லது மாற்றி கொடுத்துட்டு ஆதார் கார்டையும் கையில கொடுத்துட்டு செக் புக்கில் எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் சீக்கிரமா போயிடுவேன், இன்னைக்கே போனாலும் போயிடுவேன், அதுவும் நான் லீவு நாளா பார்த்து போறேன், அதுவும் வெக்கேஷனா பார்த்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் படுத்தோம்னா சீரியல் பார்த்து முடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்ன முடிவு வரப்போகுது? சீரியல் எல்லா படத்திலையும் வந்த முடிவு தானே வரப்போகுது. அதனால சீரியல் முடிக்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுங்கிற ஆசையும் இல்லாம படுத்துட்டோம்னா அப்படியே போயிடலாம். வீட்டுல இருக்கவங்க ஒருத்தனும் அழமாட்டான். இப்படி போனோம், இப்படி போனோம். இதுதான் நல்ல சாவு. நல்லபடியா சாவணும், நல்லபடியா வாழணும். புரியுதா? இதுக்கு தான் என்ன வேணும்? பிரம்ம ஞானம். இப்ப இதெல்லாம் பிரம்ம ஞானம் கிடைச்சிருச்சா? விளக்க ஞானம் கிடைச்சிருக்குது. இனி அனுபவ ஞானம். குற்றாலம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன், குளிக்கணுமே. அதுக்கு தான் இங்க தொடர்ந்து இங்க ஒரு தவம் சொல்லி கொடுக்க போறோம். மாலையில இறைநிலை தவம். அந்த தவத்தை கத்துக்கிட்டு நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். ஒரு நாள் அந்த இறைநிலையாக நீங்கள் மாறி விடுவீர்கள். எப்படி தேன்ல அந்த இஞ்ச ஊற போட்டா ஊற போட்டு கொஞ்ச நாளைக்கு காரம் இருந்துகிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த காரம் சுத்தமாக மறைந்து இனிப்பாக மாறிவிடும். அங்குதான் நாம் இறை உணர்வு பெற்றோம், அங்குதான் நாம் முக்தி அடைந்தோம் என்று கூறி அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.